Students, today we are going to learn a supplementary. The supplementary heading is God sees the truth but waits. The author is Leo Tolstoy. If the author, we must know about the author. The author, Leo Tolstoy, was born on September 9, 1828 in Russia. சரியா ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல டுலா ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவில் பிறந்தவர் இவர். இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இவருடைய கிரியேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா ஒரு குறிப்பிடத்தக்க இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது இங்கிலீஷில் வந்து இவர் ஹி ரோட் மெனி நாவல்ஸ். அந்த நாவல்ஸில் எஸ்பெஷலி வார் அண்ட் பீஸ் அப்படின்னு அவர் 1869 எழுதுனது இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அது போக நிறைய ஹி ரோட் மெனி நாவல்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் ஆட்டோபயோகிராஃபிக்கல் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் இது மாதிரியெல்லாம் நிறைய அவர் கொடுத்துருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸும் நிறைய இருக்குது. ஒரு நாவலில் நிறைய ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நிறையா வரும். அந்த மாதிரி இவருடைய ஒர்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவர் வந்து டால்ஸ்டாய் டைட் ஆன் நவம்பர் 20, 1910 ரஷ்யாவில் அவர் மறைஞ்சிட்றாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சப்ளிமெண்ட்ரியில் த மெயின் தீம் இஸ் ஓகே பிஃபோர் கோயிங் டு சப்ளிமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் வி சி த வார்ம் அப் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம யாராவது நம்மளை ஒருத்தர் பனிஷ் பண்ணிட்டாலோ ப்ராங்க்னால் ஏமாத்துறது அந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவோம், வெஞ்சன்ஸ் வச்சுக்கோ மனசில் வச்சுட்டு அவங்கள ஏதோ ஒரு வகையில் பழி வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கும். சரியா இதுதான் நம்மளுக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு 4 லைன்ஸ்லேயே இந்த ஸ்டோரியினுடைய எசன்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஹியர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஃபெய்த், ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ யங் மர்ச்சன்ட் நேம்டு அக்ஷினோ who was sent to prison for crime he didn't commit. ஒரு மர்ச்சன்ட்டு பற்றின ஸ்டோரி. அவர் செய்யாத ஒரு க்ரைமுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 26 இயர்ஸ் வந்து அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அதை பற்றின ஸ்டோரி தான் இது. சரியா நம்ம என்ன பண்ணலான்னா பேஜ் வைஸ் சம்மரைஸ் பண்ணி நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரியை பார்க்கலாம். யூ கிவ் ரீடிங். சரியா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். While you listen video, you must take in your hand if you have textbook, please take your textbook and listen with the book, lesson, poem or anything. You take your book. If you say anything, you should underline and listen. Okay children. இந்த லெசனுடைய ஹீரோ யாருன்னா மர்ச்சன்ட். இவர் விளாடிமிர் அப்படிங்கிற ரஷ்யாவில் இருக்கிற ஒரு டவுனில் இருக்கிற மர்ச்சன்ட் தான் இவருடைய ஃபுல் நேம் என்ன, இவான் டிமஞ்சோ அக்ஷினோ அப்படிங்கிறதா இவருடைய ஃபுல் நேம். இவருக்கு சொந்தமாக ஹி ஹேட் 2 shops அண்ட் எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். அவருக்கு ஓனாக ஷாப்பு இதெல்லாம் இருக்குது. ஹி வாஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் ஃபேர் ஹேட் கர்ல்டு ஹெட்டட் ஃபெலோ full of fun and very fond of singing. When quite a young man he had been given a drinking and was reduced for he had too much, but after he married he gave up drinking except now and then. சரியா he was a very handsome man, fair haired man. He was a very fun man. He was very much fond of singing. இப்படி நல்ல ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. பிஃபோர் மேரேஜ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹி யூஸ் ஆல்கஹால். ஆஃப்டர் மேரேஜ் ஹி கேவ் அப் தட். சரியா அதை கேவ் அப் பண்ணி ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரியா அப்படி இருக்கிறப்ப ஒன் சம்மர் அக்ஸினா டிசைட் டு கோ டு ஃபேர் அப்படின்னு ஒரு பெரிய சந்தை மாதிரி. அப்போ அவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடுக்கு வந்து தே கோ டு ஃபேர். நிசானி ஃபேர் அப்படிங்கிற ஃபேருக்கு போகிறதுக்கு அவர் டிசைட் பண்ணி ஹீ செட் டு ஹிஸ் ஒய்ஃப் அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. சரியா அட் த டைம் ஹிஸ் ஒய்ஃப் செட் இவான் யூ டோன்ட் கோ டு ஃபேர், ஐ டெம்ட் எ பேட் ட்ரீம். எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்தது, நீ ஃபேருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அவரை தடுக்கிறாங்க. பட் Akshina not believed that. He laughed. ரொம்ப சிரிச்சிட்டு ஒரு கேலி மாதிரி அவங்க ஒய்ஃபை யூ டோன்ட் அஃப்ரைட்
நத்திங் ஹேப்பன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு he started his journey to நிசாம் ஃபேருக்கு ஒரு போகிறக்கு ரெடி ஆகிடுறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஐ do not know what I am afraid of. All knows that I had a bad dream. I dreamt you returned from that town, and when you took off your cap, I saw your hair was quite grey. நான் பெருசாக பேட் ட்ரீமு உனக்கு வேறு எதுவும் டேஞ்சராக நடக்கிற மாதிரி நான் கனவு காங்கல. நீ வந்து டவுனுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து நீ திரும்புகிறப்போ உன்னுடைய கேப்பை ரிமூவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குதுன்னா, உன்னுடைய ஹேர் ஃபுல்லாக என்ன இருக்குது, கிரே இருக்குது. அதாவது ஒயிட் ஹேர் ஆகி நரைச்சி போய் நீ திரும்புகிற மாதிரி நான் கனவு கண்டேன். எல்லாத்துக்குமே ஒரு கனவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம், ஒரு சில ட்ரீம்ஸை நம்ம என்னவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா பேட் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இங்கே யுவானுடைய ஒய்ஃபு இதை வந்து ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் போக வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாங்க. பட் ஹி டிடன்ட் அக்செப்ட் தட். ஹி ஸ்டார்ட் டு ஹிஸ் ஜேர்னி. இது வந்து யூ டோன்ட் ஃபீல் இட் இஸ் அ பேட் லக், பேட் சைன், இது ஒரு நல்ல சைன், நல்ல சகுனம்னு நினச்சிக்கோ, நீ ஏன் கெடுதல் நினைக்கிற அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், பாய் சொல்லிவிட்டு ஃபேமிலிக்கே சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறாரு, இவான் வந்து அந்த ஃபேருக்கு போகிறாரு. When he had travelled halfway, he met a merchant whom he knew, and they put up at the same inn for the night. They had some tea together and then went to bed in adjoining rooms. It was not Axino's habit to sleep late, and wishing to travel while it was still cool, he aroused his driver before dawn and told him to put the horses. Okay. அவர் ட்ராவல் பண்ணி போகிறாரு, ஒரு டவுன் அடைகிறாரு. அந்த டவுனில் ஒரு இன், INN இன் அப்படின்னா ஒரு ஹோட்டல் பார்க்குறாங்க. அப்படி அங்கே போகிறப்ப அவர் அங்கே அந்த ஊரை சேர்ந்து இன்னொரு மர்ச்சன்ட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு மர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் பாய் சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கு போகிறாங்க. சரியா ரொம்ப நேரமெல்லாம் முழிச்சிட்டு இருக்க மாட்டார். அதேமாதிரி காலையில் ரொம்ப நேரம் தூங்க மாட்டார். அவருடைய டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, நீ நேரத்தில் என்னை எழுப்பிவிடு, நம்ம ஜேர்னி தொடலான்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அந்த மர்ஜென்ட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த இன்னில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போயிடுறாங்க. It was not Axino's habit to sleep late, and wishing to travel while it was still cool, he aroused. அப்போ டிரைவர் சொல்லிட்டு ஓகே we'll start our journey early morning, நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன போடுறாரு, இந்த 2 பேரும் அட்ஜாயினிங் ரூம்ஸ்னால் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி ரூம்லேயே இந்த 2 மர்ச்சன்ட்ஸும் இவருக்கு தெரிஞ்ச அந்த மர்ச்சன்ட்டும் தங்குறாங்க. சரியா, இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு, then he had made his way across to the landlord of inn, paid his bill and continued his journey. மார்னிங் எந்திரிக்கிறாரு, காட்டேஜ் எல்லாம் விட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு 25 miles he traveled 25 miles and stopped and he feed to the horses. நிறுத்தி ஹார்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறாரு. அவரும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. Axino rested a while in the passage of the inn. Then he stepped out into the porch and ordering. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்துட்டு போர்ச்சுக்கிட்ட நின்றுட்டு சமோவா அப்படிங்கிறது டீ கப், சரியாக சூடு பண்ணுற கப், கித்தாரெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி அந்த இடத்துல ரிலாக்ஸேஷன், ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணி 25 miles வந்த பின்னாடி நிற்கிறாரு. சரியா, அப்போ சடன்லி அந்த இடத்துல யார் வர்றாங்கன்னா, டோக்கியோ அப்படிங்கிறது ஒரு போலீஸ் காப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னாடியெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. சாரி, டோக்கியோ அப்படிங்கிறது இங்கே வந்து என்னென்னா புல்டு பை அ டீம் ஆஃப் 3 horses, ஒரு பெரிய குதிரை வண்டியெல்லாம் அப்போலாம் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணோன்னு அந்த மாதிரி, எஸ்பெஷலி இந்த பெரிய ராஜாக்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி டோக்கியோவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டோக்கியோ drove up with tinkling bells and the official alighted. எஸ், இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் இது மாதிரி வண்டியில் தான் வருவாங்க. இப்போவெல்லாம் சைரன் இருக்கிற மாதிரி அப்போல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு பெல் இருக்கும், அந்த பெல் அடிச்சுக்கிட்டே வரும். எஸ்பெஷலி த அஃபீஷியல் பீப்புள்ஸ் யூஸ் த பெல்ஸ். அது வந்து நெவர் ஒரு அஃபீஷியல் வண்டி, கவர்மெண்ட் வண்டி அந்த மாதிரி பீப்புள் ஃபீல் பண்ணிக்குவாங்க. இவன்
ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற அக்ஷனோ ரெஸ்ட் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து நிற்கிது. ஹி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் த பீப்புள் ஆர் கேம் டுவர்ட்ஸ் ஹிம். அவருக்கு ஒரு அக்ஷனோக்கு ரொம்ப அப்படியே ஒரு யார்டா இவங்க நம்மளை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாரு. வாண்ட் யூ ஹாவ் சம் டீ வித் மீ அப்படியே இவருக்கு எதுவும் தெரியாதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, காபி குடிக்கிறீங்களா அப்படின்னலாம் அவங்கள பார்த்து கேட்குறாரு. வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட். அதில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக நின்றுட்டு வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்குறாரு. நேற்று நீ எங்கே தங்கியிருந்த, வேர் யூ அலோன் ஆர் வித் ஃபெலோ மர்ச்சன்ட். நீ மட்டும்தான் உன்னோட ரூமில் தங்கியிருந்தே இல்லை உன்னுடைய ஃபெலோ மர்ச்சன்ட் கூட தங்கியிருந்தார் அப்படின்னு அடுக்கடுக்க கொஸ்டின் கேட்குறாங்க. டிட் யூ சி த அதர் மர்ச்சன்ட் திஸ் மார்னிங். காலையில் நீ அவரை பார்த்தியா. ஒய் டிட் யூ லீவ் த இன் பிஃபோர் டான். ஏன் நீ வெடியிருக்க முன்னாடியே அந்த இன் அப்படின்னா ஹோட்டலை வந்து விட்டு நீ வந்துட்ட. இந்த மாதிரி சாரா மாதிரியே வந்த உடனே அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தே அரவுஸ் த கொஸ்டின் டு த அக்ஷினோ. அக்ஷினோ wondered why he was asking, he confused, muddled. உடனே அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது, ஏன் நம்மளை இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு, why do you cross question me as if I were a thief or robber. I am traveling on a business of my own and there is no need to question me. இப்போ ஏன் நீங்கள் இப்படி வந்து என்னை கொஸ்டின் கேட்குறீங்க, நான் என்ன தீஃபா இல்லை ராபரா கொள்ளைக்காரனாட்டு என்னை இப்படி கொஸ்டின் கேட்குறீங்களேன்னு கேட்குறாரு. Who? Akshino asked to the policeman. Then the official, calling the soldiers, said, I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய போலீஸ் ஆஃபீஸர். நீ லாஸ்ட் நைட்டு யார் கூட தங்கியிருந்தியோ, உன்னோட லாஸ்ட் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணினியோ அந்த மர்ச்சன்ட் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருந்தார், தொண்டையை அறுத்து கொல்லப்பட்டிருந்தார். ஸோ வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ். உங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உங்கள் மேலே டவுட் பட்டு தான் நாங்கள் உன்னை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. They entered the house, the soldier and the police. அப்போ இந்த மாதிரி தே டவுட் வித் அக்ஷினோ மேலே டவுட் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்து சர்ச் பண்ணுறாங்க. சடன்லி த ஆஃபீஸர் ட்ரூ அ நைஃப் அவுட் ஆஃப் த பேக் க்ரையிங் ஹூஸ் நைஃப் இஸ் திஸ். அப்போ அவருடைய அந்த லக்கேஜ் எல்லாம் சர்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நைஃபை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரே பிளட் ஸ்டெயின்டு நைஃபாக இருக்குது அந்த பேக்கில் இருக்கிறது. அது அக்ஷினோவுக்கே அது தெரியல அவர் பேக்கில் இருக்கிறது. அக்ஷினோவும் இது பண்ணுறாங்க, போலீஸுக்கும் அது ஒரு சர்ப்ரைஸாகவும் ஃப்ரைட்டனாகவும் இருக்குது. ஹவு இஸ் திஸ் தேர் பிளட் ஆன் திஸ் நைஃப். இது உன்னோட பேக்கில் தான் இருக்குது, என்னோட நைஃபு தானே, இந்த நைஃப்பில் எப்படி பிளட் ஸ்டெயின் வந்தது அப்படின்னு அகெயின் தே ஆஸ்க்டு கொஸ்டின். அக்ஷினோவுக்கு வந்து ட்ரை டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி அட்டர்ட் எ வேர்டு. ஏதோ தடுமாறார், ஏன்னா அவருக்கே தெரியாது அந்த நைஃப் எப்படி வந்தது, அதில் எப்படி ஸ்டெயின் இருக்குது, பிளட் ஸ்டெயின் இருக்குது. ஸ்டாமர்ட் அப்படின்னா தடுமாறுறது, அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, தடுமாறி அது இது சொல்கிறப்போ போலீஸ்க்கு என்ன வந்துடுது, அவர் மேலே ஒரு டவுட் வந்திருக்குது. திஸ் மார்னிங் த மர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் த பெட் வித் த. காலையில் அவர் கொல்லப்பட்டு இருந்தார். அப்போ நாங்கள் கேட்டு பார்த்தல நீ தான் வந்து நேற்று வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், யூ ஒன்லி ஸ்பெண்ட் த டைம் ஆஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அவருடைய பேக்கை அக்ஷினோவுடைய பேக்கை செக் பண்ணுறப்போ அதுலேயும் என்ன இருக்குது, ஸ்ட்ரெயின்டு நைஃப் இருக்குது. ஓகே, போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, கன்ஃபார்ம்டு இஸ் த கில்லர் அப்படின்னு சொல்லி அவரை கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா, ஆஃபீஸ். And that knife was not his, but his voice was broken, his face pale, and he trembled with fear as though he went guilty. ஏன்னா he is a perfect man. சரியா, he is not a liar, he is not a killer. அப்போ இந்த மாதிரி அவர் மேலே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறப்ப அவர் என்ன போயிடுறாரு, அது சடனாக he don't know about the knife. இப்போ சடனாக வந்து போலீஸ் அதெல்லாம் எடுத்து அவர் மேலே குற்றச்சாட்டு சாட்டுறப்போ அவரால் என்ன பண்ண முடியல, he have no words to explain. ரொம்ப அந்த பயத்தால் முகமெல்லாம் வெளிரி ஆளை அப்படியே மாறி போயிடுறாரு. அவருக்கு அப்போதைக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. சரியா, அக்ஷனோ crossed him and wept.
wept. His money and goods were taken from him and he was sent to the nearest town and imprisoned. அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. The merchants and other inhabitants of the town said that the former days he used to think and waste his time, but that he was a good man. And the trial came on. He was charged with murdering a merchant from Azana and robbing of 20,000 rubles. ரபல்ஸ் அப்படிங்கிறது ருஷியனுடைய காயினை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த மணி தான் நம்ம ரபல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இவரை அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஊரில் இருக்கிற அந்த மக்களெல்லாம் என்னங்கிறான்னா, அடடா முன்னாடி கூட இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அக்ஷனா வந்து ரொம்ப ட்ரங்காக இருந்தார், இப்போ வந்து அவர் திருந்தி நல்ல மனிதராக வாழ்கிறப்ப இப்படி போய் மாட்டிட்டாரே. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் ஒய்ஃப் வாஸ் இன் டெஸ்பேர். அவங்க ஒய்ஃப்க்கு இதெல்லாம் கேட்ட பின்னாடி அவங்க டெஸ்பேர் அப்படின்னா ஹோப்லெஸ். ஏன்னா அக்ஷனா விட்டால் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை, குழந்தைங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவைட் ஸ்மால். ஒன் வாஸ் அ பேபி அட் ஹர் பிரஸ்ட் டேக்கிங் த மால் வித் ஹர். ஒரு குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைய அவங்க மேலே அது படுத்து தூங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு இருக்குது. ஹஸ்பண்டு ஜெயிலில் இருக்கிறாரு. ரொம்ப அவங்க வந்து ஒரு அபாண்டன்டானா அந்த இடத்துல எல்லாத்தினாலே கைவிடப்பட்டவங்களாம் ஆயிடுறாங்க. ஷீ obtained permission from the officials and was taken to him. When she saw her husband in prison dress and in chains, shut up with thieves and criminals, she fell down and did not come to her sense for a long time. அப்போ அரெஸ்ட் பண்ணி போட்ட பின்னாடி ஒரு நாள் வந்து அந்த ஜெயிலில் அஃபீஷியல்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அக்ஷனாவை பார்க்குறக்கு அவங்க ஒய்ஃப் போகிறாங்க. அவர் அந்த ப்ரிசன் கைதியினுடைய ட்ரெஸ்லையும் செயினெல்லாம் போட்டு கட்டியிருக்கிறதையும் அவங்க கூட இருக்கிற மற்ற கைதியும் கூட அவர் இருக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மானால் என்ன பண்ண முடியல, ஷி கான்ட் அக்செப்ட் தட். அவங்க என்ன பண்ணுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த சுயநிலையிலேருந்து அவங்களுக்கு திரும்பி வரக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு then she took her children to her and sat down near him. She told him of things at home and asked about what had happened to him. He told her all and she asked, what can we do now? என்ன நடந்ததுனால கேட்குறாங்க. கேட்ட பின்னாடி இவர் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ at last she asked to Akshino, what can we do now? நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. We must petition the Caesar not to let an innocent man perish. His wife told him that she had sent a petition to Caesar, but it had not been accepted. இப்போ ஒரு கைதிகள்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு தவறான குற்றச்சாட்டுதல் வந்து அரெஸ்ட் பண்ணால் நம்ம அதை என்ன பண்ணலாம், மேல்முறையீடெல்லாம் செஞ்சு நம்ம அதுக்காக போராடலாம். அது மாதிரி அவரோட ஒய்ஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுன்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபு ஆல்ரெடி ஐ மேட் தட் பட் நோ வேல்யூ, நான் நல்லா செஞ்சு பார்த்துட்டேன், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரால் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. Then his wife said, it was not for nothing. I dreamt your hair had turned grey. You remember? You should not have started that day. And passing her fingers through his hair, she said, நான் அன்றைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரி உன்னுடைய ஹேர் வந்து கிரேவாக டேர்ன் ஆகிற மாதிரி, நான் அப்போவே சொன்னேன், இஃப் யூ லிசன் மை வேர்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் யூ ஹூ டிட் இட்? அப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நீ சொல்லு இது யார் பண்ணாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. யார்? த அக்ஷனோஸ் ஒய்ஃப் ஆஸ்க்டு டு அக்ஷனோ. சரி, இந்த கொலை எப்படி நடந்தது, இதில் நீ என்ன ஆச்சு, உண்மை சொல்லு, அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஸோ யூ டூ சஸ்பெக்ட் மீ செட் அக்ஷனோ அண்ட் ஹிட்டிங் his face in his hands he began to weep. Then a soldier came to say that wife and children must go away, and Akshino said goodbye to his family for the last time.
அப்படி ஒய்ஃபே கேட்ட பின்னாடி கொஞ்சம் டவுட்டாக அவங்க கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுன அந்த மாதிரி கேட்குங்காட்டி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரு. நீ சஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு. அப்போ அந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க ஒய்ஃபெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஹி சே பாய் டு ஹிஸ் ஃபேமிலி. அப்போ அக்ஷினோ வந்து வென் they were gone, Akshay recalled what had been said, and when he remembered that his wife also had suspected. இது வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு, ஜெயிலில் இருக்கிறத விட கடைசியாக அவங்க ஒய்ஃப் வந்து அவர் மேலே சஸ்பெக்ட் பண்ணது வந்து இட் மேட் wounding டு அக்ஷினோ. அது வந்து அக்ஷினோவை ரொம்ப காயப்படுத்துது. நிறைய பெட்டிஷன் எல்லாம் எழுதி போடுறாரு. ஆனாலும் அதுக்கு அவருக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. சரியா, ஹி ப்ரேட் டு காட், ஹி ரோட் மோர் பெட்டிஷன் பட் நோ வேல்யூ. அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அப்போ அக்ஷினோ வாஸ் கண்டெம்டட் டு பி ஃப்ளாக்டு அண்ட் சென்ட் டு த மைன்ஸ். அப்போ என்னென்னா கொஞ்சம் கடுமையான தண்டனையாக இந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுரங்கத்துக்கெல்லாம் போய் மைன்ஸ்லாம் வேலை செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அவர் போய் செய்கிறாரு. சைபீரியாவில் அந்த மாதிரி போய் செய்கிறாரு. அவர் ஃபார் 26 years அக்ஷினோ லிவ்ட் ஆஸ் அ கன்விக்ட்னா குற்றவாளியாக அங்கே இருக்கிறாரு. சரியா, சைபீரியாவிலே இருக்கார். இப்போ வந்து அவருடைய ஹேர் எல்லாம் அப்படியே நல்லா ஸ்னோ மாதிரி எல்லாம் ஒயிட்டாக மாறிடுது. அவர் தாடியெல்லாம் ஒயிட்டாக மாறிடுது. ஹி வாக் ஸ்லோலி, எல்லாமே அவர் ஏஜ் ஆகிடுது. சரியா, ஸ்லோவாக நடக்கிறாரு. அப்புறம் அப்படியே லாப் பண்ணுறதில்ல. பட் ஹி ஆஃபன் ப்ரேட், அடிக்கடி அவர் என்ன பண்ணுவார், ஹி டூ ப்ரேயர். இன் ப்ரிசன் அக்ஷினோ லேர்ன் டு மேக் பூட்ஸ். நிறைய வேலை அங்கே வந்து ஜெயிலில் வந்து சும்மா வச்சுருக்க மாட்டாங்க, நிறைய கைத்தொழிலெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் லேர்ன் பண்ணுறாரு. நிறைய புக்கு ரீட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ்கிட்டலாம் ரொம்ப இவர் வந்து ஒரு ரோல் மாடலாக ரெஸ்பெக்டாக இருக்கிறாரு. அந்த பிரிசனர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ்க்கு கார்ட்ஸ்க்கெல்லாம் இவரை கண்டா ரொம்ப பிடிக்குது. சண்டே ஆனால் என்ன பண்ணுவார், அங்கே எல்லாம் நிறைய லெசன்ஸ் ரீட் பண்ணுவார். அப்போ இவர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு மனிதனாக அவர் மாறுறாரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து த நியூ பிரிசனர்ஸ் என்டர்டு த ப்ரிசன். அதுக்குள்ளே வர்றாங்க நிறைய பேர், ஒரு கும்பலாக அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்போ இவரை பார்த்து கேட்குறாங்க, கிராண்ட் ஃபாதர் அண்ட் த ஜெயிண்ட் when they wanted to petition to the prison authorities about anything, they always made Akshino their spoke. எல்லாருத்தாலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற மனிதனாக அங்கே வாழ்கிறாரு. ஜட்ஜு எல்லாமே அவங்கள மதிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் பற்றியெல்லாம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வீட்டில் என்ன ஆச்சு, ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு, சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு ஹி டிடன்ட் கெட் எனி நியூஸ் ஃப்ரம் தெம். அவங்களும் வந்து பார்க்குறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த புதுசாக என்ன பண்ணுறாங்க, பிரிசனர்ஸ், எ கேங் ஆஃப் கன்விக்ட்ஸ் கேம் டு த பிரிசன். அதுக்கு புதுசாக வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா பிரிசனர்ஸும், அங்கே இருக்கிற சிறை கைதிகளெல்லாம் அக்ஷினோவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிராண்ட் ஃபாதர்னு கூப்பிடுறப்ப, ஜெயிண்ட்டுன்னு கூப்பிடுற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல மனிதராக எல்லாத்துக்கிட்டையும் பழகிறாரு, நல்ல விஷயங்களும் சொல்லித்தரார். அப்படி இருக்கிறப்ப புதுசாக ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கேங் வர்றாங்க. ஒன் டே எ ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கன்விக்ட்ஸ்னாலும் குற்றவாளிகள் கேம் டு த பிரிஷன். அவங்க உட்காந்து எல்லாம் ஒரு நாள் பேசிகிட்ருக்குறாங்க. ரொம்ப அவங்க ஃபன்னாகவும் சத்தம் போட்டு பேசுகிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் த நியூ கன்விக்ட்ஸ், எ டால் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் 60 வித் அ க்ளோஸ்லி கிராப்ட் கிரே beard was telling the others what we had been arrested for. அப்படியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேங்காக உட்காந்து ஒரு நாள் ஈவினிங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அக்ஷினோ அந்த பக்கத்தில் இருக்கிறாரு, அதை லிசன் பண்ணுறாங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், he said, I only took a horse that was tied to the sledge and I was arrested and accused of stealing. I said I had only taken it to get home quicker and had then let it go. Besides, the driver was a personal friend of mine. So I said, it is all right. No, said you stole, but how or where I stole it, they could not stay. என்னை ஒரு குதிரையை நான் ஸ்டோல் பண்ணிட்டேன்னு பிடிச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லோரும் பேசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு என்னை உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்க. ஆனால் and ought by rights to have come here long ago,
பட் த டைம் ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அட். நான் வந்து இப்போ தான் என்னை கண்டுபிடிச்சி ஹார்ஸை திருடிட்டேன்னு உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ப்ரிசனுக்கு வந்திருக்கணும். நவ் ஐ ஹாவ் பீன் சென்ட் ஹியர் ஃபார் நத்திங் அட் ஆல். அதோடு கம்பேர் பண்ணுறப்ப நான் இங்கே வந்தது இந்த ஹார்ஸை திருடிட்டுங்கிறக்காக வந்தது வந்து வெரி வெரி ஸ்மால் மேட்டர். நான் அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் பீன் Siberia before, but I did not stay long. Where are you from? Asked someone. அப்போ இப்படி அவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது போல்டாக இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. ஃப்ரம் விலாடமீர், மை ஃபேமிலி ஆர் ஆஃப். ஏன்னா அவர் விலாடமீர் அக்ஷினோ இருக்கிற பிளேஸை சேர்ந்தவர் தான். மை நேம் இஸ் மேக்கா அண்ட் தே ஆல்சோ கால் மீ சிமான்ச்சி. என் பேர் ஸ்மான்ச்சின்னு சொல்லுவாங்க. பட் மை நேம் இஸ் மேக்கா. நான் வந்து விலாடமீர்லேருந்து வந்திருக்கேன். அதான் கூட இருக்கிறவங்களாம் பேசுகிறப்ப கேட்பாங்கல்ல, அப்போ அவர் சொல்கிறார். அக்ஷினோ ரைஸ்டு ஹிஸ் ஹெட் அண்ட் செட். அவர் வந்து விலாடமீர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறார் அக்ஷினோ. டு யூ நோ அபவுட் த மர்ச்சன்ட் அக்ஷினோ ஆஃப் விலாடமீர்? ஆர் தே ஸ்டில் அலைவ்? இவர் வந்து தன்னைத்தான் அக்ஷினோன்னு சொல்லலை. அவங்ககிட்ட போய் உங்கள் விலாடமீரில் இதுக்கு முன்னாடி அக்ஷினோன்னு ஒரு மர்ச்சன்ட் இருந்தார், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு இந்த அக்ஷினோ வந்து அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த பிரிஸ்னர்ஸ் கிட்ட, சரி அந்த கன்விக்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. நோ தெம் ஆஃப் கோர்ஸ் டூ தே அக்ஷினோ ஆர் ரீச் தோ தேர் ஃபாதர் இஸ் இன் Siberia, a sinner like ourselves. It seems as for you, granddad, how did you come here? ஆமாம், அவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் இப்போ நல்லா இருக்கு. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு பாவம் செஞ்சவர், நம்மளையாட்ட குற்றவாளி, அவர் ஜெயில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அக்ஷினோ டிட் நாட் லைக். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. பட் அப்போ வந்து அக்ஷினோக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு பிடிக்கல. சரியா? ஃபார் மை சின்ஸ் ஐ ஹேவ் பீன் இன் பிரிசன் தீஸ் 26 years. என்னமோ நான் செஞ்ச ஒரு தப்புக்காக நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன், 26 years-ஆக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அக்ஷினோ ரிப்ளை டு த அந்த கேங், ஒன் ஆஃப் த கன்விக்ட், அந்த கேங்கில் இருக்கிற ஒரு கன்விக்ட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த நியூ கம்மோ என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட அடிக்கடி பேச்சு கொடுக்குறாரு, பேசுகிறாரு. சரியா? அப்படி இருக்கிறப்ப என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, என்ன குற்றம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னலாம் கேட்குறாரு. அது கொஞ்சம் இவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் நான் ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. He felt terribly unhappy and all sorts of images rose in his. அவருக்கு வந்து அக்ஷினோக்கு வந்து ஒரு அன்ஹாப்பியாக இருக்குது. அவர் ஃபேமிலி பற்றியெல்லாம் கேட்டதுக்கு, அவங்க ஒய்ஃப் பற்றியெல்லாம் அவர் நினச்சி என்ன ஆகிறாரு, அவர் ரொம்ப கவலை அடைகிறார். சரியா? He saw her as if she were present. Her face and her eyes rose before him. அவருடைய ஒய்ஃபுடைய அந்த ஃபேஸு, அவங்களுடைய பேச்சு, சிரிப்பு, அந்த குழந்தைங்க எல்லாமே இப்போ வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் அவருடைய நிலைமையை அவர் நினச்சி பார்க்குறாரு. ரிமெம்பர்ட் ஹவு ஹி சாட் பிளேயிங் த கிட்டார். எல்லாம் போர்ச்சில் உட்காந்து ஃபேமிலியோடு இருக்கிறப்ப அவர் என்னென்ன செஞ்சாரோ அதையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அப்படி ரீகால் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து அவருக்கு ரொம்ப அன்ஹாப்பியாகவும் அன்பிளசண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப அதனால் அவர் வருத்தப்படுறாரு. He saw in his mind the place where he was flogged and executioner and the people standing around, the chains, the convicts, all the 26 years of his prison life and his premature old age. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்படி அவர் வந்து நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இப்படி சந்தோஷமாக போயிருக்க வேண்டியது, ஆனால் இந்த 26 வருஷம் நம்ம செய்யாத ஒரு தவறுக்காக இப்படி ஜெயிலையும் இப்படி சிறை கைதிகளோடய நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. One night as he was walking the prison he noticed some. அப்போ ஒரு நாள் வந்து அவர் நடந்து போகிறப்போ அந்த ப்ரிசனில் என்ன இருக்குதுன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு குழி தோண்டியிருக்காங்க. அந்த செவத்தில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருக்குறாங்க. அப்போ பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே பார்க்காத மாதிரி அக்ஷினோ ட்ரை டு பாஸ் வித்தவுட் லுக்கிங் அட் ஹிம். அந்த மார்க்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு.
அப்போ ஓகே மாக்க கூப்பிடுறாரு, நீ வா நம்மள என்ன பண்ணல அதில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. Into high boots and emptying it over day on the road when the prisoners were driven to their work. Just you keep quiet, old man, and you shall get out too. If you blab, they will flog the life out of me, but I will kill you first. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரியெல்லாம் செய்யாத, இது தப்புன்னு சொல்லி ஆக்ஷனோ யாருக்கு சொல்கிறதுக்கு மேக்கக்கு சொல்கிறா. பட் அவர் வந்து கேட்குறக்கு ரெடியாக இல்லை. ஆக்ஷனோ trembled with anger and as he looked at his enemy, he drew his hand away, saying, I have no wish to escape, and you have no need to kill me. You killed me long ago. As you telling of you, I may do so or not. As God shall directed. அப்போ இந்த செவரத்தில் அந்த குழியெல்லாம் அந்த ஓட்டை போட்டு எஸ்கேப் ஆகிறதுல அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வந்துடுது. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுறா, அந்த மேக்கர் அப்படிங்கிறவன் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அக்ஷினோ வந்து சொல்கிறா, நீ என்னைய இப்போ கொல்ல வேண்டியதில்லை, நீ 26 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கொன்னுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மேக்கர் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த கேங் கூட நான் தான் இப்படி ஒரு கொலை பண்ணினேன், ஆனால் நான் கொண்டு போய் அதை என்னுடைய அந்த நைஃபை நான் ஒழிச்சு வச்சுட்டேன், அப்போ அது வந்து அவர் மேலே பழி போயிடுச்சுன்னு சொன்னதையெல்லாம் இவர் ஒரு நாள் கேட்டுறாரு. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, நீ வந்து என்னை 26 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யாத ஒரு தப்புக்காக என்னைய தண்டனை அனுபவிச்சுட்டு அப்போவே நான் இறந்துட்டேன், நீ நான் சாகறக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே அப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றாங்க. எல்லோரும் வந்து இது யார் வந்து இந்த செவத்தில் ஓட்டை போட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. எல்லாருமே ஆல் த அஃபீஷியல்ஸ், அந்த ஜெயில் பிரிசன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் தே கிவ் ரெஸ்பெக்ட் டு அக்ஷினோ அண்ட் தே பிலீவ் அக்ஷினோ வேர்ட்ஸ். எல்லாருமே அவனுடைய வேர்டை வந்து நம்புகிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு நீ சொல்ல அக்ஷினோன்னு கேட்குறா. பட் அந்த டைமில் அக்ஷினோ என்ன பண்ணலை, அவனை மாட்டி விடலை. சரி, அட் லாஸ்ட் கவர்னர் டர்ன்டு டு அக்ஷினோ whom he know to be a just man and said, உனக்கு கண்டிப்பாக தெரியும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறார். யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்ட் மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல், உனக்கு தெரியும் நீ சொல்லுன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணல அக்ஷினோ, எதுவுமே அவருக்கு யாரையுமே காட்டி கொடுக்கல. Why should I screen him who ruined my life? Let him pay for what I have suffered. But if I tell, they will probably flog the life out of him, and maybe I suspect him wrongly. And after all, what good would it be to me? சரி, இப்போ வந்து அக்ஷினோ நினச்சா என்ன பண்ணலாம், மேக்கரை மாட்டி விடலாம். சரியா, ஏன்னா அவர் தானே இவரை ராங்காக அவர் செஞ்ச தப்புக்காக அக்ஷினோவை மாட்டி 26 வருஷம் ஜெயிலில் இருக்கான். ஆனால் இப்போ கூட வந்து அக்ஷினோ வந்து சரி என்னோடய லைஃபே 26 வருஷம் 26 இயர் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், இன்னும் நான் போய் அவரை மாட்டி விட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் போக அவர் தானாங்கிறதும் எனக்கு ஒரு சஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நான் இப்போ சொல்கிறதுனால அவருக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் ஆகலாம், அதெல்லாம் நான் செய்ய விரும்பலன்னு சொல்லுறேன். வெல் ஓல்டு மேன் ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், திரும்ப திரும்ப கேட்குறாங்க ட்ரூத் சொல்லுன்னு சொல்லிட்டு. அக்ஷினோ கிளான்ஸ் தட் மேக்கரை பார்த்து சொல்கிறா, ஐ கான்ட் சே யுவர் ஹானர், இட் இஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல் டூ வாட் யூ லைக் வித் மீ, ஐ எம் யுவர் ஹேண்ட்ஸ், நான் சொல்கிறதுக்கு விரும்பல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹவவோ மச் த கவர்னர் ட்ரை, எவ்வளவோ அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கேட்டு பார்க்குறாங்க, ஆனாலும் சொல்ல. தட் நைட் when Akshino was lying on his bed and just beginning to doze, someone came quietly and sat down on his bed. He peered through his darkness and recognized Malcolm. அவர் வந்து அந்த மேக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாரு, யாரே அக்ஷினோ தூங்கிட்டு இருக்கிறாரு, அக்ஷினோவை பார்க்குறாரு. வாட் மோர் டு யூ வாண்ட் ஆஃப் மீ ஆஸ்க்டு அக்ஷினோ, ஒய் ஹாவ் யூ கம் ஹியர். அப்போ அக்ஷினோ கேட்குறான், ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மேக்கர் சொல்கிறான், எப்படி நீ வந்து நான் செஞ்சேன்னு தான் தெரியும், ஏன் வந்து நீ வந்து அப்போ என்னை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மேக்கர் என்ன பண்ணுறான்னா,
அவர் பக்கத்தில் குமிஞ்சு அக்ஷினோ அப்படின்னு சொல்லிட்டு இவான் டிமான்ச்சி ஃபர்கிவ் மீ அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிக்கோன்னு மேக்கர் வந்து கேட்குறா. அப்போ அக்ஷினோ கேட்குறா எதுக்காக அப்படின்னு. அந்த நம்ம அந்த இன்னில் வந்து நீ இப்போ யார் கொண்டுட்டின்னு ஒன்று உள்ளே பிடிச்சி போட்டிருக்குறாங்களோ அந்த இன்னில் அந்த மர்ச்சண்ட்டை கொண்டுட்டு அந்த ஸ்டெயின்டு நைஃபை உன்னோட பேக்கில் வச்சா நான் தான் அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு அந்த மேக்கர் சொல்கிறான். Akshino was silent and did not know what to say. Makers Smanchi slide off the bed self and அவருக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இவன் வந்து என்னை ஃபர்கிவ் பண்ணிக்கோன்னு கெஞ்சுறான். It is easy for you to talk, said Akshino, but I have suffered for you these 26 years. நீ ஈஸியாக நீ சாரி கேட்டுட்ட. நான் இந்த 26 இயர்ஸாக ரொம்ப ஐ சஃபர்ட் எ லாட். நான் செய்யாத ஒரு தவறுக்காக நான் ரொம்ப தண்டனை அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய ஃபேமிலி குழந்தைங்க எல்லாத்தையுமே நான் இழந்திருக்கிறேன். அவங்களும் அதனால் துன்பம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு when Akshino heard his sobbing to began to weep. God will forgive you, said he. Maybe I am 100 times worse than you. And at these words his heart grew light and longing for home left him. He no longer had any desire to leave the prison, but only hoped for his last hour to come. இப்போ வந்து அக்ஷினோவுக்கு என்னென்னா பெருசாக எதுவுமே இல்லைன்னா இவ்வளோ வருஷத்தை அவர் ஜெயிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதனால ஒன்றும் பெருசாக அவருக்கு வந்து போகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுறாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன இருக்குதுன்னா பட் ஒன்லி ஹோப்டு ஃபார் ஹிஸ் லாஸ்ட் ஹவர் டு கம். எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு லாஸ்ட் ஹவர் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன இருக்கும், பனிஷ்மெண்ட்டு வந்து ஜெயிலில் இந்த தூக்கில் போடுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ இந்த மேக்கருக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்ஷன் ஸ்லிப்ஸ் ஹேண்ட்ஸ் ட்ரம்பிள். அப்போ இந்த மேக்கர் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஷினோ ஹேட் செட் மேக்கர் Smanchi confessed his guilt, but when the order for his release came out அக்ஷினோ was already dead. எஸ், இதில் என்ன ஆகுது அப்படின்னா மேக்கருக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. ஐயோ நம்மளால் என்ன ஆயிடுச்சு, அக்ஷினோ வந்து தன்னுடைய லைஃப்பையே இங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் ஏதாவது பண்ணோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷினோ என்ன பண்ணுறாரு, இந்த மேக்கர் என்ன பண்ணுறாருன்னா அவரே ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாரு. நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன், ஆனால் அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாரு. அந்த பெட்டிஷன் போய் அஃபீஷியல்ஸ் கிடைக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிருன்னா இன்ஸ்பைட் ஆஃப் வாட் அக்ஷினோ ஹேட் செட். அப்போ அதுக்குள்ளே அவருக்கு என்ன ஆகுது, அவரே இறந்து போயிடுறாரு. சரியா? அப்போ செய்யாத தவறுக்காக அக்ஷினோ என்ன பண்ணியிருக்கிறாரு, தண்டனையை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்படி 26 வருஷம் அவர் ஜெயில் லைஃப், ப்ரிசன் லைஃப், ஃபேமிலியெல்லாம் விட்டு இருந்தால் கூட அட் லாஸ்ட்டில் அந்த மேக்கர் தான் அது பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி கூட ஹி ஹாவ் நோ வெஞ்சன்ஸ், ஒரு கோவமோ பெருசாக அவனை மாட்டி விடலாம்னு நினச்சிருந்தா அந்த ஜெயிலுக்கு ஆஃபீஸியல்கிட்ட மாட்டி அவருக்கு என்ன வேணாலும் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. பிகாஸ் தே பிலீவ் இஸ் வேர்ட்ஸ். ஆனால் அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருச்சு, நம்ம இவனையும் தண்டிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஆனால் மேக்கர் எழுதி போடுறாரு, அவருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வருது, ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது வர்றக்குள்ளே அவர் என்ன பண்ணிடுறாரு, அக்ஷினோ இறந்து போயிடுறாரு. இதுதான் இதனுடைய ஸ்டோரி. சரி, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஷுட் கிவ் லவுட் ரீடிங் 1 or 2 times திஸ் ஸ்டோரி. இதில் வந்து உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்து அதை டெவலப் பண்ணுற மாதிரி வரலாம், இல்லைன்னா தே ஆஸ்க் கொஸ்டின். இதுதான் இந்த இதில் வரும். யூ ஷுட் லேர்ன் த க்ளோசரியில் இருக்கிற இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாம் யூ ஷுட் லேர்ன் இட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.